அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விஷாகம் நட்சத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விஷாக நட்சத்திரமானது முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரமாகும். 27 நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரம் விஷாகம். இது அங்கீரக கோத்திரத்தை சேர்ந்த பெண் நட்சத்திரமாகும். குயவனுடைய சக்கரம் போல் உருவம் உடையதாகும். இதன் மொத்தமான நேரம் 61. விருட்சங்களில் விளாமரமாகவும் மிருகங்களில் பெண் புலியாகவும் திசைகளில் வடகிழக்காகவும் பஞ்சபூதங்களில் நெருப்பாகவும் விசாக நட்சத்திரம் விளங்குகிறது. நாட்களிலேயே கீழ்நோக்கி நாளாகவும் சித்தி யோகத்தில் பஞ்ச பட்சிகளில் காகமாகவும் நட்சத்திர பட்சிகளில் செங்குருவியாகவும் யோகினியில் மகேஸ்வரியாகவும் பாலற்ற நட்சத்திரமாகவும் விளங்குகிறது. 1, 2, 3ஆம் பாதம் துலாம் ராசியை உள்ளடக்குகிறது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியை எடுத்துரைக்கிறது. முற்றத்தை வசிப்பிடமாகவும் கூடியது. நட்சத்திர அதிபதி குரு பகவான். அதிதேவதையாக சுப்பிரமணியர் விளங்குகிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று குறித்து நமது பழங்கால ஓலைச்சுவடிகளில் விரிவாக பாடல்களாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போதுமான செல்வத்தை சேர்த்து வைத்து கொண்டு தேடி அதனை கண்டிப்பாக வீட்டில் தேடி வைத்துக் கொள்வார்கள். தம்மிடம் என்று பிச்சை கேட்பவர்களுக்கு தாராளமாக வழங்கக்கூடிய தாராள மனப்பான்மையுடைய நன்மக்களாகவே விளங்குவார்கள். நீதி நூல்கள் வேத மந்திரங்களை கற்று தேர்ந்த இவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்குவார்கள். தான் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பவர்களாகவே இருப்பார்கள். தான் ஒத்துக்கொண்டவற்றை மறுக்க மாட்டார்கள். இதுவே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களாகவே பார்க்கப்படுகிறது. விசாக நட்சத்திரத்தில் நீச்சமடையும் கிரகம் சந்திரன். சுக்கிரனுடைய ராசியும் செவ்வாயின் ராசியும் இணைக்கும் நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் விளங்குகிறது. இந்த நட்சத்திரத்தில் விரதங்கள் பரிகார பூசைகள் போன்றவற்றை செய்யலாம். செய்யக்கூடாதது கிணறு வெட்டுதல், விதை விதைத்தல், கதிர் அதிர்த்தல், விதைகளை வாங்கக்கூடாது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து அருகில் உள்ள பாரம்பரிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வந்தால் கருத்து வேடு கண்டிப்பாக மறையும். செவ்வாய்க்கிழமையும் விசாகம் இணைந்து வரும் நாட்களில் பெண்கள் விரதம் இருந்து மாலையில் அந்த கந்த சஷ்டியை பாடி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் கணவன் உடனான கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மறையும். கணவன் அன்போடு நடந்து கொள்வார்கள். விசாக நட்சத்திரத்தின் அதிதேவதையாக முருகப்பெருமான் இருக்கிறார். விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சோழவந்தான் படித்துறை ஜனீஸ்வரர் கோயில் மிக சிறப்பாக இருக்கிறது. நம்பி வந்தவரை வாழ வைக்கும் சோழவந்தான் சனீஸ்வரர் கோவில் விசாக நட்சத்திரத்தின் அதியே இருக்கிறது. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்து மேற்கு திசையில் 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோழவந்தான் நகரில் மையப்பகுதியில் வைகை நதிக்கரையில் மேற்கு நோக்கி இந்த கோவில் அமைந்துள்ளது. அறம் வெல்லும் பாவம் தாகும் என தாரக மந்திரத்தை உருவாக்கி தமது அவதார சிறப்பால் உணர்த்திய முருகப்பெருமான் ஆணவம் கண்மம் மாயை நிறைந்த சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தீப்பொறிகளாக தோன்றியவர் கந்தபெருமான். விசாக நட்சத்திரத்தன்று அவர் பூமியில் திரு அவதாரம் செய்ததால் அந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்ததானது. அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை அவராகவே இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு சோழவந்தானில் உள்ள பெரியவர்களும் பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து முருகன் கோவில் கட்ட தீர்மானித்தனர். அந்த கோவில்தான் இந்த சோழவந்தான் சனீஸ்வரர் கோவிலாகும். விசாக நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு வர வேண்டும். காலையில் நீர் ஆடிவிட்டு விரதம் இருக்க வேண்டும். கோவிலுக்கு வந்தவுடன் அர்ச்சகரை சந்தித்து தனக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனையை பரிகார பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த கோவிலில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு பரிகாரம் செய்யப்படுகிறது. சனீஸ்வர பகவானுக்கு எள், கருப்பு துணி, வெள்ளைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ ஆகியவற்றை விசேஷமாக
கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்து வந்தால் உங்களுடைய சனி தோஷம் விளங்கும். அடுத்ததாக தேங்காய், பழம் மற்றும் பூஜை பொருட்களை கொடுத்து தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சகர் கொடுக்கும் பிரசாதத்தை மட்டுமே உண்ண வேண்டும். மதியன் கோவிலில் அர்ச்சகர் கொடுக்கும் எல் சாதத்தை காகத்துக்கு படைக்க வேண்டும். பரிகாரம் செய்யக்கூடியவர்கள் சன்னதியில் 9 எல் விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும். மற்றபடி பக்தர்கள் ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டாலேயே போதும். பின்னர் மாலை விரதத்தை முடிக்கும் பொழுது 9 விளக்குகள் ஏற்றி பகவானை வணங்கி சன்னதியை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.